ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். பிப்ரவரி 16 முதல் 22 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துக்கு வருது. அப்போ ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி உச்சம் பெறுவது என்பது சிறப்பானது. ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும், நல்லதை அனுபவிக்க முடியும் இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லணும். சரி, ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் தான் இருக்கார், 9ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் வார இறுதியில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வக்ர நிவர்த்தி பெறும். அதாவது முன்னாள் 21ஆம் தேதி பிப்ரவரி 21 செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இது உண்மையிலே நல்ல தகவல். அப்போ 7 வக்ரம் இருந்து வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது சிறப்பு. இந்த 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் 5இல் நல்ல நிலையில் இருக்கிறார். சூப்பர். குரு 3க்கும் 6க்கும் உடையவர், அவர் போய் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. குருவுக்கு ஸ்தான பலம் இல்லை. அவர் இந்த ராசிக்கு நல்லவரே இல்லை, சுபர் அல்ல. குரு பார்வை இந்த ராசி பெரும்பாலும் இந்த துலா ராசி ரிஷப ராசி என்பவர்களுக்கு. ஆனாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு நிலை. குரு எங்கே பார்க்குறார்? 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், 12ஆம் இடத்தை பார்க்குறார். சூப்பர். அப்போது இந்த வாரம் நல்லா இருக்குமா பார்க்கலாம் வாங்க. இப்போது ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது அதுவே 50% உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும்னு சொல்லிடலாம். அடுத்தது தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது? 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு கடகம். கடகத்தினுடைய கடகத்தை யார் பார்க்குறாங்க? யாரும் பார்க்கலை. தீய கிரகங்கள் ஏதாவது பார்க்குதா அப்படின்னா எதுவும் பார்க்கலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சனி சம்பந்தம் இருக்கா? அர்த்தாசிரம சனி, அஷ்டம சனி, ஏழரை சனி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்களுக்கு யோகமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். குரு பயிற்சி ஆச்சுன்னா இன்னும் சூப்பர் ஆகிடும். சனி பயிற்சி ஆனால் இன்னும் சூப்பர். இந்த துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் அற்புதமான நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். சூப்பர். நம்ம வார ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரம் 10ஆம் இடம் இன்னும் எந்த குறையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. 9 கூடியவன் 5இல் தான் இருக்கார், சிறப்பாக இருக்குது. இப்போது 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தாங்க உங்களுக்கு 2ஆம் இடம் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லா வரும். குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போது வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறார். பணம் வருவாய். 2ஆம் இடம் தனஸ்தானம் இல்லையா, குடும்பஸ்தானம் இல்லையா. ஸோ குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு பிரமாதமான காலம். அதாவது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், அதாவது விருந்தாளிகளால் வீடே களைகட்டக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் மிச்சமாகி உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம். அப்போ பேங்க் பேலன்ஸ் உயரும்னா இப்போ 4ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கும்போது வீடு வாங்க, வீடு கட்ட, மனம் வாங்க, தோட்டத்துறவு வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்களா? கண்டிப்பாக செய்வீங்க, ரொம்ப சிறப்பாக செய்வீங்க. இந்த 4ஆம் இடம் என்பது குரு பார்வையில் இருக்கிறதால இந்த கமிஷன் பேசிஸில் இருக்கிறவங்க, இந்த ஸ்கிராப்பு இதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், இவங்க இந்த 4ஆம் இடம் இந்த ட்ரேடிங் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
வாக்கு சாதுரியம் உடைய இந்த துளாராசி என்பர்கள் வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிடர்கள், இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ வீடு மனை வாங்கக்கூடிய நேரம், வீடு கட்டக்கூடிய நேரம், ஃப்ளாட் வாங்கக்கூடிய நேரம். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, பழசை வச்சுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கும். 5ஆம் இடத்தில் சனி பகவான், இது புண்ணிய சனி, அதாவது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், சனி பகவான் இருக்கிறார். சிவனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் சூரியன் உங்களுக்கு 11 கூடியவன் அங்கே சேர்ந்திருக்கார். 11ஆம் வீட்டை பார்த்தாலும் 11ஆம் வீட்டை சனி பார்க்குறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு பண்ண குலதெய்வ வழிபாடு செய்ய நீங்கள் இந்த வாரம் நல்லாவே இருப்பீங்க. 9ஆம் இடத்து அதிபதி 5ல் இருக்கிறது சிறப்பு, பாக்கியமான ஒரு சூழல். இதில் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லணும். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். இந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அற்புதமான காலம். கலைத்துறை சினிமா மட்டுமல்ல, டெலிவிஷன், இந்த அதாவது மியூசிக்கு, வாய்ப்பாட்டு பாடுறவங்க, நாட்டியம் ஆடுறவங்க, நாடகம் நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ராசிநாதன் உச்சம் பெறுவது உங்களுக்கு ஒரு உச்சநிலையை நீங்கள் அடையக்கூடிய காலம் இந்த துளாராசி அன்பர்கள். உச்சநிலைன்னா என்ன? என்றைக்கும் இது மாதிரி இல்லைப்பா, நாங்கள் அப்படி இருந்தோம் என் தொழிலில், அந்த காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல் உச்சநிலை பெறக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். இருந்தாலும் 7ஆம் வீட்டு அதிபதி 9ல் வக்ரகதியில் இருக்கிறார். அவங்களால ஒரு யோகம் பாக்கியம் இருந்தாலும் 7ஆம் வீட்டை சனி பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, நண்பர்கள்கிட்டையும் கருத்து வேறுபாடு வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரும். கூட்டு தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். போகிறீங்க, வெளியில் போகிறீங்க, ஒரு லாட்டரி சீட்டு வாங்குறீங்க, திடீர்னு பார்த்தா, எப்போவுமே எனக்கு அந்த பழக்கம் இல்லை, இப்போ திடீர்னு வாங்கினேன், பார்த்தா எனக்கு லாட்டரியில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர். இல்லை, வரா கடன்கள் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உங்கள் அப்பாக்கிட்டேயோ இல்லை உங்கள்கிட்டயோ கூட கடன் வாங்கியிருக்கலாம். வாங்கி அது நீங்கள் மறந்து போயிருக்கலாம், ரொம்ப வருஷக்கணக்காக இருக்கும். இப்போ அவங்க திரும்பி அந்த கடனை உங்களுக்கு ரீபே பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு நிலை. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான காலம். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும், பாக்கியமான ஒரு சூழல் இருக்குது. மற்றபடி உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அமையும், போவீங்க. ஆன்மீக பயணமாக இருக்கலாம், இல்லை இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம். எது எப்படி இருந்த போதிலும் தொழில் சிறப்பாக செல்லும், வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை இருக்கும். டென்ஷன் இருக்குமா? நோ டென்ஷன். டென்ஷன் இல்லாத ஒரு வாரம், ஆனால் சந்தோஷமான ஒரு வாரமா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் வக்ர நிலையில் இருப்பதால் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமைய போகிறது. இந்த வாரம் நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப யோகமான நேரம் எதிர்க்க இருக்குது. இந்த சனி பேச்சு குரு பேச்சுன்னா இந்த ரிஷப துளாராசி அன்பர்களுக்கு பொற்காலம். இந்த வாரமே உங்களுக்கு ஆரம்பம் அற்புதமாக இருக்க போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.